நண்பா கொஞ்சம் வழி விட்டு. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா. தண்ணி பாட்டில் கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும். அந்த வழி விட்டுருங்க. அமெரிக்கா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா. செப்டம்பர் 27 கடைகட்டி இருந்தது கரூர். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்காக கரூருக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததுதான் அத்தனை ஆரவாரத்திற்கும் காரணம். நண்பகல் 12 மணிக்கு கரூரில் விஜய் பரப்புரை செய்வார் என தாவேகாவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இரவு 7 மணிக்கு மேல்தான் கரூருக்கு வந்து சேர்ந்தார் விஜய். திரும்பிய திசையெங்கும் மனித தலைகள் மட்டுமே தெரிய கரூரின் சாலைகள் வெளி பிதுங்கி போயிருந்தன. தாவேகாவுக்கு இத்தனை வரவேற்பா என மற்ற கட்சிகள் உற்று நோக்கிக் கொண்டிருக்க பெருமையுடன் பேசத் தொடங்கினார் விஜய். அப்போது கூட்டத்திற்குள் ஓர் ஆம்புலன்ஸ் திணறி நகர்ந்து கொண்டிருந்தது. அதற்கு வழிவிடச் சொன்ன விஜய், என்னப்பா ஆம்புலன்ஸ்லயும் நம்ம கொடி பறக்குது என்றார். அது தாவேகாவுக்கான அங்கீகாரமா அல்லது அடுத்து நடக்கப் போகும் துயரத்திற்கான அபாய மணியா என்பதை அப்போது விஜய் உட்பட யாருமே உணரவில்லை. அடுத்த 20 நிமிடங்களில் அடுத்தடுத்த ஆம்புலன்ஸுகள் அலறிய போது கரூரின் வரலாற்றில் கருப்பு நாளாக செப்டம்பர் 27 மாறியது. ஆண்டு பிப்ரவரி மாதம் 2 தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய விஜய் விக்கிரவாண்டியில் முதல் மாநில மாநாட்டையும் மதுரையில் 2வது மாநில மாநாட்டையும் நடத்தினார். அதையடுத்து 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை மனதில் கொண்டு 2025 ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்து மக்கள் சந்திப்பை நடத்தப் போவதாக தாவேகா அறிவித்தது. அதன்படி 2025 ஆண்டு செப்டம்பர் 13 திருச்சியில் தனது முதல் மக்கள் சந்திப்பை நடத்தினார் விஜய். அப்போதே அந்த நிகழ்ச்சி குறித்த வியப்பும் விமர்சனமும் ஒரு சேர வெளிப்பட்டது. திருச்சி விமான நிலையத்தில் வந்திறங்கிய விஜய் மக்கள் கூட்டத்தில் நீந்தியபடி தான் பேச வேண்டிய இடமான மரக்கடைக்கு வந்து சேர கிட்டத்தட்ட 5 மணி நேரமாகும். விஜய்க்கு இத்தனை வரவேற்பா என்கின்ற ஆச்சரியமும், ஒரு அரசியல் நிகழ்வுக்கு மக்களை இப்படி அவதிப்படுத்த வேண்டுமா என்கின்ற ஆதங்கமும் அப்போது விவாத பொருளானது. அன்று விஜயை பார்ப்பதற்காக மரங்கள், உயரமான கட்டடங்கள் என பல இடங்களில் அபாயகரமான முறையில் ஏறி நின்ற தாவேகா தொண்டர்களை குறித்த அச்சத்தை அரசியல் நோக்கர்கள் வெளிப்படுத்தினர். முதற்கட்டமாக நடைபெற்ற திருச்சி அரியலூர் பரப்புரையை தொடர்ந்து செப்டம்பர் 20 நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு கூட்டங்களில் பங்கேற்றார் விஜய். 3வது கட்ட மக்கள் சந்திப்பை நடத்துவது என முடிவெடுத்த போது கரூர் அந்த பட்டியலில் இல்லை. சென்னை மற்றும் திருவள்ளூரில் தான் மக்கள் சந்திப்பு கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது. பின்னர் சேலம் மற்றும் நாமக்கல் என்று மாற்றப்பட்டது. அதுவும் மாறி நாமக்கல் மற்றும் கரூர் என உறுதியான போது அந்த பகுதி தாவேகா தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். நாமக்கல்லில் பரப்புரை கூட்டம் நடைபெறும் இடம் இறுதியான போது கரூரில் இழுத்துக் கொண்டே போனது. கரூரில் லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை ஆகிய 2 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு காவல்துறையின் அனுமதி கேட்டு தாவேகாவினர் கடிதம் வழங்கினர். கூட்டத்திற்கு 10,000 பேர் வரை வருவார்கள் என்றும் தாங்கள் தேர்ந்தெடுத்துள்ள இடங்களில் 60,000 பேர் வரை நிற்கலாம் என்றும் அந்த கடிதத்தில் தாவேகாவினர் குறிப்பிட்டிருந்தனர்.
ஆனால் அந்த பகுதிகளில் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்தை சமாளிக்க முடியாது என்பதால் பரப்புரை கூட்டத்தை அங்கே நடத்த காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. அதற்கு பதிலாக கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டத்தை நடத்திக் கொள்ளலாம் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது. தாங்கள் கேட்ட 2 இடங்களில் ஏதேனும் ஒரு இடத்தை தர வேண்டுமென தாவேகா மீண்டும் கடிதம் கொடுக்க காவல்துறை மீண்டும் அதனை நிராகரித்தது. வேறு வழியின்றி கரூர் ஈரோடு சாலை வேலுச்சாமிபுரத்தில் நாளை மதியம் 12 மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிவிச்சு. வேலுச்சாமிபுரத்திலேயே தங்கள் பிரச்சார கூட்டத்தை நடத்த தாவேகா சம்மதித்தது. பரப்புரைக்கு 2 தினங்களுக்கு முன்பு அனுமதி கோரி அடுத்த நாளே அனுமதி தரப்பட்ட நிலையில் அவசர கதியில் ஏற்பாடுகள் நடைபெற்றன. செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி விடிந்தது. அன்று காலை 8:45 மணிக்கு நாமக்கல்லிலும் நண்பகல் 12 மணிக்கு கரூரிலும் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டது. அதனால் தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் காலை 7 மணி முதலே நாமக்கல்லில் குவியத் தொடங்கினர். ஆனால் சென்னையில் உள்ள தனது வீட்டில் இருந்தே 8 மணிக்கு தான் புறப்பட்டார் விஜய். தனி விமானத்தில் விஜய் பயணித்தாலும் கூட திருச்சி சென்று அங்கிருந்து சாலை வழியாக நாமக்கல் செல்ல குறைந்தபட்சம் 3 மணி நேரத்திற்கு மேலாகும். அதனால் 11 மணிக்கு மேல்தான் நாமக்கல்லில் பரப்புரை தொடங்கும் என்பது உறுதியானது. காலை 9:30 மணிக்கு திருச்சியை வந்தடைந்த விஜய் அங்கிருந்து சாலை வழியாக பயணிக்க தொடங்கினார். கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் தொலைவில் பிரச்சார களம் அமைந்தது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து காரில் பயணிக்க தொடங்கிய விஜய் வழியில் தனது பரப்புரை வாகனத்திற்கு மாறினார். திருச்சியில் இருந்து முசிறி தொட்டியம் வழியாக விஜய் நாமக்கல் செல்வதை அறிந்த தாவேகா தொண்டர்களும் பொதுமக்களும் விஜயை பார்ப்பதற்காக சாலையின் இரு மருகிலும் கூடி நின்றனர். அந்த நேரத்திலேயே கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் கடைகட்டியிருந்தது. நண்பகல் 12 மணிக்கு கரூரில் விஜய் பேசுவார் என தெரிவிக்கப்பட்டிருந்ததால் ஏறு வயலையும் பொருட்படுத்தாமல் மக்கள் அங்கு குவிய தொடங்கினர். இதே சமயம் காலை 7 மணி முதலே நாமக்கல்லில் கூடியிருந்த மக்கள் விஜய்க்காக கால்கெடுக்க காத்திருந்தனர். ஒரு வழியாக விஜயின் பிரச்சார வாகனம் நாமக்கல்லை தொட்டபோது பிற்பகல் மணி 2. குறிப்பிட்ட நேரத்தை காட்டிலும் 5 மணி நேரம் தாமதமாகவே பரப்புரை இடத்திற்கு வந்தார் விஜய். தாமதமாக வந்ததற்கு மக்களிடம் மன்னிப்பு கோரிய விஜய் தமது உரையை தொடங்கினார். ஆரம்பத்திலேயே மைக்கில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. அங்கு கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள் ஆவேசமாக பேசிய விஜய் நல்லதே நடக்கும் என்று சொல்லி நாமக்கல்லில் தனது பரப்புரையை முடித்துக் கொண்டு கரூரை நோக்கி புறப்பட்டார். பார்த்தலாம், ஒரு கை பார்த்தலாம். சத்தியமா சொல்றேன், நானும் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ ஏதோ நினைச்சேன். பார்த்தலாம், சத்தியமா பார்த்தலாம். கான்பிடண்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அதுவரை அங்கு கூடியிருந்த தொண்டர்கள் மற்றும் மக்கள் கூட்டத்தில் ஒரு பகுதி அப்படியே விஜயை பின்தொடர தொடங்கியது. விஜயின் பரப்புரை வாகனத்திற்கு பின்னால் 2 சக்கர வாகனங்கள், கார்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் கரூர் நெடுஞ்சாலையில் சாறை சாறையாக வரத் தொடங்கின. அதே சமயம் கரூரில் 3 மணி நேரத்திற்கு மேலாக விஜயை பார்ப்பதற்கு காத்துக் கொண்டிருந்த தொண்டர்கள் தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தனர். என்ற இடத்தில் இருந்து நகர்ந்தால் எங்கே தங்களது இடம் பறிபோய் விடுமோ என்ற அச்சத்தில் சோறு தண்ணீர் இன்றி சோர்ந்து போயிருந்தது அந்த கூட்டம். காலை முதலே வெயிலில் காத்து கிடந்ததால் அவர்களுக்கு ஏற்பட்ட நீரிழப்பு பேரிழப்பை ஏற்படுத்த போகிறது என்பதை அப்போது யாரும் உணரவில்லை. பொதுவாக அரசியல் கூட்டங்களில் ஆண்களின் தலைகளே அதிகம் தென்படும். ஆனால் தாவேகா கூட்டங்களுக்கு சிறாரையும் பெண்களையும் ஈர்த்து வந்தது விஜயின் சினிமா காட்சி. குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு குடும்பம் குடும்பமாக கூடியிருந்த மக்கள் அரசியலில் நுழைந்த தங்களது ஆதர்ச நாயகனை காண கடும் வெயிலையும் பொருட்படுத்தாது காத்தனர். நேரம் ஆக ஆக கூட்டம் கூடிக்கொண்டே போனது. எள் போட்டால் எண்ணெயாகும் அந்த கூட்டத்திற்குள் குழந்தைகளோடு நின்று கொண்டிருந்தவர்களை கண்ட செய்தியாளர்கள் சிலர் அவர்களை அங்கிருந்து வெளியேறி விடுமாறு எச்சரித்தனர். ஆனால் எப்படியாவது விஜயை பார்த்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வந்திருந்தவர்கள் அங்கிருந்து அகல மறுத்தனர். பொதுவாக சனிக்கிழமைகளில் வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் கூடுவது வழக்கம். அந்த கூட்டம், அத்தோடு விஜய்க்காக வந்த கூட்டம் மற்றும் மாலை நேரத்தில் வேலை முடிந்து வந்த கூட்டம் என எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ள நெரிசலில் தள்ளாடி கொண்டிருந்தது வேலுச்சாமிபுரம். காட்டாற்று வெள்ளம் போல அங்கு திரண்டிருந்த மக்களை கட்டுப்படுத்துவது என்பது கனவாகி போன நிலையில் மெல்ல மெல்ல கரூரை நெருங்கிக் கொண்டிருந்தார் விஜய். மாலை மங்கத் தொடங்கிய அந்த வேளையில் காலை முதல் அங்கு காத்திருந்தவர்கள் பசியாலும் தாகத்தாலும் சோர்வின் உச்சத்தில் இருந்தார்.
நின்ற இடத்தில் இருந்து அரை சென்டிமீட்டர் கூட நகர முடியாத அளவுக்கு ஒவ்வொருவரை சுற்றிலும் மனிதர்களே அரங்கனாக ஆக்கிரமித்திருந்தனர். அதனால் அங்கிருந்து வெளியேறி சென்று தாகம் தனித்து விட்டோ பசியாறி விட்டோ வரலாம் என்பது சாத்தியமே இல்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. அதனால் விஜயின் வருகைக்காக தங்கள் விரதத்தை தொடர்ந்தனர். நாமக்கல்லில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது கரூர். அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் கடந்து வந்துவிடக்கூடிய அந்த தொலைவை விஜயின் பரப்புரை வாகனம் கடக்க 4 மணி நேரம் பிடித்தது. கரூர் நகரின் எல்லைக்கு வந்த விஜய் பரப்புரை வாகனத்திற்கு மேலே வந்து தொண்டர்களும் பொதுமக்களும் தனக்கடித்த வரவேற்பை பெற்றுக் கொண்டார். அங்கிருந்து ஊர்ந்தபடியே வேலுச்சாமிபுரத்தை நோக்கி சென்றது விஜயின் வாகனம். பல்லாயிரம் பேர் கூடும் நிகழ்வென்பது கரூருக்கு புரிந்தது. ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருவிழா கரூரில் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் கரூருக்கு வருவது வழக்கம். அப்போதுதான் மிகப்பெரிய மக்கள் திரளை கரூர் நகரம் எதிர்கொண்டது. 10 நாட்களுக்கு மேல் நடைபெறும் அந்த விழாவில் கம்பம் விடும் நிகழ்வையும் வான வேடிக்கையையும் காண பல்லாயிரம் பேர் கூடுவார்கள். ஆனால் தாவேகா கூட்டத்தின் போது கரூர் மட்டுமல்லாது பக்கத்து மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமானோர் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குவிந்தது கரூரை சம்பிக்க வைத்தது. அப்படியான கூட்டத்திற்குள் ஊர்ந்து ஒரு வழியாக 7 மணி அளவில் வேலுச்சாமிபுரத்திற்குள் நுழைந்தார் விஜய். அறிவிக்கப்பட்டதை விட 7 மணி நேரம் தாமதமான நிலையில் நாமக்கல்லில் இருந்து அவரை பின்தொடர்ந்து வந்த மற்றொரு மக்கள் திரளும் பரப்புரை களத்திற்குள் புகுந்தது. வழக்கமாக தனது மக்கள் சந்திப்பு கடங்களுக்கு வரும்பொழுது பரப்புரை வாகனத்திற்குள் விளக்கை எரிய விட்டபடிதான் வருவார் விஜய். ஆனால் ஏனோ அன்று விளக்கு அணைந்திருந்தது. அதனால் வாகனத்திற்குள் அமர்ந்திருந்த விஜயை பொதுமக்களால் பார்க்க முடியவில்லை. எப்படியாவது விஜயை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆவலில் பரப்புரை வாகனத்தை நோக்கி மக்கள் கூட்டம் முன்னேறத் தொடங்கியது. குறுகிய கால்வாய்க்குள் நீரை கிழித்துக் கொண்டு பயணிக்கும் படகை போல விஜயின் பிரச்சார வாகனம் மக்கள் வெள்ளத்திற்குள் நுழைந்து அந்த வாகனத்திற்கு வழிவிடுவதற்காக சாலையின் இருபுறமும் அதிக அழுத்தத்தில் விலகத் தொடங்கியது கூட்டம். அதே சமயம் விஜயின் வாகனத்தை பின் தொடர்ந்து வந்த கூட்டம் ஏற்கனவே கூடியிருந்த மக்கள் திரளோடு சேர்ந்தது. அப்படி ஒரு குறுகிய இடத்திற்குள் வந்து குவிந்த 100கணக்கானோர் ஒதுங்க இடமென்று ஒரு மனித சுழலுக்குள் சிக்கிக் கொண்டனர். எங்கும் வெளியேற வழியில்லாத சூழல், நாற்புறமும் அடைவிட்ட நிலையில் மக்கள் தவித்துக் கொண்டிருப்பதை அறியாமல் முன்னோக்கி நகர்ந்தது விஜயின் பரப்புரை வாகனம். அந்த நெருக்கடியை தாழ முடியாமல் சிலர் அருகில் இருந்த மரங்கள் மற்றும் கடைகளின் கூரைகளில் ஏறனர். அப்படி ஏறிய ஒரு சிலர் தப்பித்துக் அந்த முயற்சியில் தோற்று கீழே விழுந்தவர்கள் பெரும் கூட்டத்தின் கால்களுக்கு கீழே சிக்கிக் கொண்டனர். தன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கும் ஜீவ மரண போராட்டத்தை அறியாமல் பிரச்சார வாகனத்தின் மேற்பகுதிக்கு வந்தார் விஜய். அவரை பார்த்த மாத்திரத்தில் ஒட்டுமொத்த கூட்டமும் உற்சாக குரல் எழுப்ப அந்த காதுகளிக்கும் சத்தத்தில் கரைந்து போனது கூட்டத்தில் சிக்கிக் கொண்டவர்களின் அபயக்குரல். கிட்டத்தட்ட 2 நிமிடங்கள் அந்த இரைச்சல் முடிந்து போக மைக்கை கையில் எடுத்தார் விஜய். அப்பொழுது மணி 7:12. திமுக ஆட்சியின் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் குறித்து பேசத் தொடங்கினார் விஜய். அப்பொழுது அவரது வலதுபுறத்தில் இருந்து ஒரு தகர கொட்டையை பிடித்துக் கொண்டு பலரும் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிந்தது. ஆனால் விஜயின் பேச்சை கேட்கும் சுவாரஸ்யத்தில் அந்த அபாயங்களையெல்லாம் கண்டுகொள்வார் இல்லை.
விஜய் பேசத் தொடங்கிய போது கூட்டத்திற்குள் வந்த 2 ஆம்புலன்ஸுகள் அதற்கு மேல் நகர முடியாமல் நின்று கொண்டிருந்தன. அதனைக் கண்ட விஜய் ஆம்புலன்ஸ்களுக்கு வழிவிடுமாறு தனது தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க நண்பா, கொஞ்சம் வழி விட்டுருங்க. என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது. ஒருபுறம் ஆம்புலன்ஸுகள் நகர்ந்து கொண்டிருந்த போதுதான் மறுபுறம் கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்தது விஜய்க்கு தெரிய வந்தது. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில் கொடு. உடனே தன்னிடம் இருந்த தண்ணீர் பாட்டில்களை கூட்டத்தை நோக்கி வீசினார் விஜய். நெரிசலில் சிக்கியோருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்ட விஜய் ஆம்புலன்ஸை வரவழைக்குமாறு தனது கட்சிக்காரர்களை கேட்டுக்கொண்டார். உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கொடுங்க. அப்போது கூட்டத்தினர் ஏதோ சொல்ல வருவது, அது என்னவென்று தெரியாமல் விஜய் தரப்பு பேசுவதுமாக கிட்டத்தட்ட 4 நிமிடங்கள் நகர்ந்தன. பின்னர் மீண்டும் தனது பேச்சை தொடர்ந்தார் விஜய். கரூரின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விஜய் பேசிக் கொண்டிருக்க மீண்டும் ஆம்புலன்ஸுகள் கூட்டத்திற்குள் வந்தன. கொஞ்சம் அந்த வழி விட்டீங்கன்னா அந்த ஆம்புலன்ஸுக்கு அவங்களுக்கு கூட்டிட்டு போகணும், அந்த வழி விட்டுருங்க அப்படியே. அவற்றுக்கும் வழிவிடுமாறு கேட்டுக்கொண்ட விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாட்டு பாடி செந்தில் பாலாஜியை மறைமுகமாக கிண்டல் செய்தார். பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. தனது பேச்சின் நிறைவாக காட்சி மாறும், அதிகாரம் கைமாறும் என்று விஜய் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்திற்குள் நிலைமை கைமீறி போய்க் கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 18 நிமிடங்கள் பேசிய விஜய் தன் உரையை முடித்துக் கொண்டு விடைபெற்றார். அப்பொழுது 9 வயது சிறுமி ஒருவர் கூட்டத்திற்குள் காணாமல் போனதாக தகவல் வர அது குறித்து மைக்கில் அறிவித்த விஜய் அந்த சிறுமியை கண்டுபிடிக்க உதவுமாறு தனது தொண்டர்களை கேட்டுக்கொண்டார். அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா Police sir, please help sir, please. Thank you Nanam, thank you. See you all, thank you. Confident ஆருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இரவு 7:30 மணியிடம் பிரச்சார கிடப்பில் இருந்து விஜய் வெளியேறிய பிறகுதான் பிரச்சனை விஸ்வரூபம். பெண்கள், குழந்தைகள் என கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானதாக செய்திகள் வெளியாகத் தொடங்கின. நேரம் செல்ல செல்ல வரி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போக தமிழ்நாடே கண்ணீருடன் கரூரை உற்று நோக்கிக் கொண்டிருந்தது. இரவு 10 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த விஜய் அங்கிருந்து தனி விமானம் மூலம் இரவு 11:15 மணி அளவில் சென்னைக்கு வந்து சேர்ந்தார்.
கரூரில் விஜய் பேசத் தொடங்கிய 7:12 மணியில் இருந்து அவர் சென்னை திரும்பிய 11:15 மணிக்குள் இடைப்பட்ட 4 மணி நேரத்தில் எல்லா துயரங்களும் நடந்து முடிந்தது. கரூர் உயிர் பலிகள் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டிருந்த சூழலில் ஒரு பக்கம் கரூர் பரப்புரையை முடித்துவிட்டு சென்னைக்கு திரும்பினார் விஜய். மறுபக்கம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கரூருக்கு நேரில் சென்று உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னதோடு மீட்புப் பணிகளை ஆய்வு செய்து ஆலோசனை கொடுத்தார். அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் கரூருக்கு சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டனர். மறுநாள் காலை வந்த செய்திகள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கண்களில் கண்ணீர் பெருக வைத்தன. 9 குழந்தைகள், 19 பெண்கள், 13 ஆண்கள் என 41 பேர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் அவ்வளவு பெரிய விபத்து நிகழ்ந்தது அதுவே முதல் முறை. 2 வயதை கூட எட்டாத தன் தம்பியின் குழந்தையை கூட்டத்திற்கு அழைத்துச் சென்று அவனை பறிகொடுத்த அத்தை குற்ற உணர்ச்சியால் குறுகி கிடந்ததையும், வாய் பேச இயலாத காது கேளாத மாற்றுத்திறனாளியான அந்த குழந்தையின் தாய் குற்றுயிராய் புலம்பிக் கொண்டிருந்ததையும் கண்டு கலங்காத கண்கள் இல்லை. அவன் அத்தையை நம்பி காலையில அனுப்பிட்ட 3 மணிக்கு வந்தாங்க. வந்துருவாங்க அந்த கலாட்ல பையன் உயிர் போயிடுச்சு. அவங்க அத்தைக்கு அடி எல்லாம் ஏறி மிதிச்சு எல்லாம் அடிபட்டு எல்லாம் காயமா இருக்கிறாங்க. சீக்கிரத்துல சேர்த்துட்டாங்க. இவனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தான் கொடுத்தாங்க. எனது வாசலை கண்ணுல உருந்து வந்து அந்த ஆட்டை பிடிக்கிட்டானே. வர சுத்தப்பட்ட காலத்துக்கு ஓவான சாமி. ஐயோ, மிளகாய் இருந்தா பொறிக்கு போடும். அவன் தான் தங்கச்சி வாய்ந்தான் சாமி. 14 வருஷம் கழிச்சு விரதம் இருந்து பிறந்தான் சாமி. அப்பா அப்பா கையோடு பிடித்திருந்த தன் 2 மகள்களையும் கண்ணெதிரே பறிகொடுத்த தாய் என ஒவ்வொரு இழப்பும் சொல்லும் கண்ணீர் கதைகள் மனதை கணக்க வைத்தன. ஏமூர் எனும் கிராமத்தில் இருந்து தாவேகா கூட்டத்திற்கு வந்திருந்த 5 பேர் தங்கள் இன்னுயிரை இழந்திருந்தனர். அடுத்த மாதம் திருமணத்தை நிச்சயித்துவிட்டு ஜோடியாக விஜயை பார்க்கச் சென்றவர்கள் சேர்ந்தே இந்த உலகை விட்டு பிரிந்து போன சோகத்தை சொல்லி சொல்லி மாய்ந்து போனார்கள் அவர்களது உறவினர்கள். கரூர் கொடுந்துயருக்கு காரணம் இதுவென தாவேகா தரப்பு, ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி என எல்லோரும் ஆளுக்கொரு விளக்கம் கொடுத்தனர். கரூர் உயிர் பலி சம்பவம் தொடர்பாக முதலில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்தது தமிழ்நாடு அரசு. பிறகு கரூர் உயிர் பலி குறித்து விசாரணை சிறப்பு விசாரணை குழுவை அமைத்து உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது.
அதன் நீட்சியாக கரூர் உயிர்ப்பலி வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என்று உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 2 IPS அதிகாரிகள் சிபிஐ விசாரணையை மேற்பார்வையிடுவார்கள், விசாரிப்பார்கள் என்றும் அந்த 2 அதிகாரிகள் தமிழ்நாடு பிரிவு IPS அதிகாரிகளாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவராக இருக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம். விஜய் அரசியலுக்கு வந்தபோது எந்த மாதிரி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக தாவேகா இருக்கும் என்று அவரது தொண்டர்கள் உற்சாகமாக சொல்லி வந்தனர். ஆனால் எந்த மாதிரி பரப்புரை நிகழ்ச்சியை திட்டமிட்டுவிடக் கூடாது என்பதற்கு உதாரணமாக அமைந்துவிட்டது 4 மணி நேரத்தில் 41 உயிர்களை பலி வாங்கிய கரூர் துயர சம்பவம்.